ஆகுது. ஹாய் மக்களே, இன்னைக்கு எனக்கு ஒரு நாம வீடியோல ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். மொக்க வீடியோல நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டோம். இந்த வீடியோல 4th ஸ்டாண்டர்ட் ஸ்டீவி கிட்டல 4th ஸ்டாண்டர்டோட சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபுல் சாப்டர்ஸ் பார்க்க முடிஞ்சா பார்க்கலாம். இந்த வீடியோல ஃபுல் சாப்டர் பார்க்க முடியலனா வேணாம். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் கிரேட்டஸ்ட் நம்பர் 9ன்னு எல்லாருக்கும் தெரியும். செகண்ட் இது கொஞ்சம் பேருக்கு தெரியாது, யார் எனக்கு தெரியாதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு போன அந்த தேர்ட் நான் இப்போ ஏற்கனவே ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டேன் இடிஜி. அந்த வீடியோல பார்த்தா வேற நேம் சொல்லியிருப்பேன், அது கண்காணிக்க இடிஜி போட்டு பார்த்தாங்க. இடிஜி வீடியோ பாருங்க. அந்த வீடியோ கொஞ்சம் மொக்க வீடியோனா அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் நம்புறேன். இந்த வீடியோல ஃபுல் சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம். அப்படி என்னென்ன சாப்டர் நான் எழுதுனதுக்கு அப்புறம் வீடியோ கட் பண்ணிட்டேன். சரி, வீடியோ கட் பண்ணிட்டு நம்ம போட்டிருக்கோம். பாதி எழுதிட்டேன், இன்னும் பாதி நம்ம டக்குன்னு முடிச்சிடலாம். ஏன்னா இதெல்லாம் எழுதுறதுக்கும் டைம் ஒரே நிறைய கட்டிங் யூஸ்ல வரலாம். ஏன்னா கொஞ்சம் பெருசுனால நம்ம கட் பண்ணிடணும் வீடியோவை. என்ன கொஞ்சம் ஹேண்டிங் மோசமா இருக்குன்னு புரியாம இருக்கும். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எத்தனை வேர்ட்ஸ் எல்லாம் படிப்பேன், இதெல்லாம் கொஞ்சம் புரிச்சுக்கோங்க. வேர்ட்ஸ்ல ஏன்னா நான் டக்குன்னு எழுதிட்டேன். அதனால் வேர்ட்ஸை அவ்வளோ உங்களால் எழுத முடியாது. அதனால இங்கே சொல்கிறேன், கொஞ்சம் பார்த்து நீங்கள் பண்ணுங்க. ஏன்னா அவ்வளோ ஹேண்டிங் புரியாது. நல்ல ஹேண்டிங்லாம் எழுதுவேன். கொஞ்சம் லேட் ஆச்சு, நம்ம முடிச்சிட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பேசிக் இதுதான். ஸ்மாலஸ்ட் அண்ட் கிரேட்டஸ்ட் தான் எப்பயே போல நம்ம பேசிக்கு. அந்த பேசிக்கு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இல்லை இன்னைக்கு நிறைய சொல்லிட்டேன். பேசிக்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம்னா நான் பேசிக் கொடுத்தேன். எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் கிரேட்டஸ்ட் 1 டிஜிட் 9. இதெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும். இதெல்லாம் கூட உங்களுக்கு 4th வரும். நெக்ஸ்ட் கிரேட்டஸ்ட் 2 டிஜிட் நம்பர் இது வரும். இந்த மாதிரி நிறைய இருக்கு. டென்சர் இருங்க, டென்சர் எஸ் சேர்க்கல, இல்லையே எஸ் சேர்க்கல. டென்சர் அப்புறம் கிரேட்டஸ்ட் 100 பார்த்தீங்கன்னா 100. நெக்ஸ்ட் இது ஸ்பெல்லிங் கொஞ்சம் எழுதிட்டேன். இந்த மாதிரி இது உங்களுக்கு தெரியற வரைக்கும் நீங்க நல்லா இதை மனப்பாடம் பண்ணுங்க. அப்புறம் இதை மனப்பாடம் இப்போ பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா மனப்பாடம் எல்லாருமே பண்ணிட்டீங்க. நல்லா நினைக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டம் ஸ்கூலில் போகிறோம். பேசிக் முடிச்சு வச்சு நெக்ஸ்ட் நம்ம ஸ்டம் ஸ்கூலில் தான் போகிறோம். ஃபர்ஸ்ட்டு எதில் ஆரம்பிக்கலாம்னா நோட் இருக்கு. ஆனால் புக்கும் இருக்கு என்கிட்ட. புக்கில் இருக்கிறதா எனக்கு ட்ரெஸ் பண்ணிக்கலாம். டேமன் லைக்ஸ் போட்டிங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஆனால் இது முன்னாடி அந்த வீடியோவில் விடிஜி வீடியோ நானே போட்டிருக்கோம். இதனால நான் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் என்ன முடிச்சிருக்காங்க எல்லாருக்குமே தெரியும். 4th பார்த்தீங்கன்னா இது 10 lakh வரைக்கும் இருக்கும். இதுக்கு இதோட இந்த வீடியோல ஒரே ஒரு சம்மம் மட்டும் நம்ம பார்த்துட்டு எது கஷ்டமான சம் அது இன்னைக்கு வீடியோல பார்த்துட்டு அப்புறமா இன்னொரு வீடியோல இதோட 1 ஸ்டெப்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா வீடியோ முடிச்சிட்டீங்கன்னா வீடியோ போட்டு நம்ம வீடியோ கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சுக்கலாம். வீடியோ கட் ஆயிடும் நம்ம புள்ள. அதனால ஒரு வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். இப்போ 1 ஸ்டெப் 6 இங்கே எல்லாருமே இன்னொரு சீக்கிரம் சொல்லிக்கிறேன். இப்போ இல்லை பார்த்தீங்கன்னா எனக்கு லேப் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நான் லேப் வரைக்கும் எழுத போகிறேன்னா இங்கேருந்து தான் ஆரம்பிக்கிறேன். இங்கேருந்து ஆரம்பிச்சா ரூல்ஸ் கிடையாது. கட்டளை ஒன்று அது ரூல்ஸ் கிடையாது. இங்கேருந்து ஆரம்பிச்சாதான் அது ரூல்ஸ். யார் யாருக்கு தெரியும் இந்த ரூல்ஸ்ன்னு சொல்லுங்க கமெண்ட்ல. இந்த ரூல்ஸை கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும். 1ஸ்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். நம்ம ரூல்ஸில் நம்ம நம்பர் எழுதியாச்சு. இதெல்லாம் மொத்தமாக கொடுத்துருக்க நம்பர் வரைக்கும் நான் எழுதியிருக்கேன். இல்லை மொத்தமாக 7 டிஜிட் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் இது வரைக்கும் எழுதிருக்கான். இப்போ இந்த டிஜிட்ஸ் ஒரே ப்ராப்பர்ட்டியில் தான் எழுதணும். நீங்கள் டிஜிட்ஸ் போட போகுது நான் இங்கே பார்த்தா லைன்ஸ் போடணும். எல்லாருக்குமே தெரியும். இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச சன்னா இன்னைக்கு வீடியோ கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம பெரிய வீடியோ எல்லாம் போடலாம்.
நான் இங்கேருந்து ஆரம்பிக்கணும், ஆனால் கொஞ்சம் அவசரத்தில் அங்கேருந்து ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் 3 முட்டை போடுறீங்க. கொடுத்துருக்க நம்பர்ஸில் எக்ஸ்ட்ரா போட்டுட்டிங்கன்னா மார்க் மொத்தமாகவே கம்மியாயிடும் உங்களுக்கு. அதனால நம்ம இதில் இந்த மாதிரி தான் போட்டுக்கணும். இன்னும் சீக்ரெட் ப்ராப்பர்ஸ் இருக்குது, அது என்னன்னு நான் சொல்கிறேன். அதனால தான் இந்த சம்மை லேட் பண்ணேன். ஏன்னா இது புது சம்மு 10th ஒன்ஸ்லேயே புது சம்னால நான் சம்மை எடுத்தேன். ஏன்னா நான் புது சம்ஸ் தான் எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்குது. இப்போ 9 மட்டும் இப்போ 8 போட்டுக்கலாம். இங்கே எல்லாத்தையும் கரெக்டாக போட்டுக்கோங்க. நான் பேசிக்கிட்டே போடுறேன், அதனால் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறேன். கரெக்டாக போட்டேன். இங்கே 7 போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம இல்லை பார்த்தீங்கன்னா நான் கீழே வருதுல்ல அந்த நம்பர்ஸ் தான் ஒரு நம்பர் நேமாக எழுதணும். அதுதான் ப்ராப்பர். பார்த்து நீங்கள் கொடுத்துருக்காங்க, நீங்கள் சின்ன மாதிரி போட்டுருங்க. போடாமல் கூட எழுதலாம், இருந்தாலும் சும்மா தான் போட்டேன். உங்களுக்கு கொஞ்சம் புரியணும் சம்மு, அதனால நான் போட்டேன். இது நம்பர் நேம்ஸ் இருக்குல்ல, அதை தான் இங்கே எழுதணும். நம்ம இங்கே மட்டும் கோடை வராமல் போடணுமா? கொடுத்துருக்க நம்பர் எக்ஸாம் கமாஸ் போட்டுக்கலாம். வேணாம், கமாஸில் போட்டுக்காங்கன்னா கமாஸ் போட நமக்கு இருக்குது. கமாஸ் தேவையே இல்லை. இங்கே கொடுத்துருக்க நம்பர்ஸ் இருக்குல்ல 2 நீங்கள் எதிர்பார்க்கலாம். இங்கே 10 லேக் கொடுத்துருக்காங்க. 78 லேக் தான் வரணும். எல்லாருக்குமே இருக்கும் 70 வரை வரணும். இதே இந்த 1 போட்டு கொடுத்துட்டாங்கன்னா TN வந்து போட்டு இங்கே 1 போட 7 போட்டு வேறு நம்பர் கொடுத்துருந்தாங்க பின்னாடி. அப்போ இந்த நம்பர் நம்ம யூஸ் பண்ணோம். இதுவும் ரூல்ஸ் தான். இங்கே பார்த்தா TN போட்டிங்கன்னா ராங் ஆயிடும். மொத்தம் ராங் ஆகாது, அதுதான் ராங் ஆகும். அது கூட ராங் ஆகாமல் இருக்கணும். நான் அதனால உங்களுக்கு சொல்லித்தரேன். 96 இங்கேயும் 10,000 போடக்கூடாது. இது ரெண்டையும் நான் செப்பரேட்னா இப்படி தான் போகணும். கமாஸ் உங்களுக்கு நான் போடுறேன். இது ரெண்டுமே ஒரு ஃபேமிலி, இது ரெண்டுமே ஒரு ஃபேமிலி. நான் உங்களுக்கு போடுறேன். இது ரெண்டுமே தான் ஃபேமிலி, 10 lakh ஃபேமிலி. இது ரெண்டுமே 10,000 ஃபேமிலிஸ். இது மூணுமே ஒன்ஸ் ஃபேமிலிஸ். ஓகேவா? இதெல்லாம் ஒரு ஃபேமிலி. இது ரெண்டு ஒரு ஃபேமிலி தான். 96,000 வரணும். இந்த நம்பர் நம்ம எப்படி எழுதக்கூடாது? 10,000 நம்ம எழுதவே கூடாது. 96 10,000 96,000 தான். இதே அதே TY தான் சேர்க்கணும். ஏன்னா இங்கே 1 முன்னாடி வரலனால இங்கே TY சேர்த்து இங்கே இந்த இதுவும் உங்களுக்கு மெயின் தான். இதையும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. இதுக்கும் மார்க் குறைப்பாங்க. எல்லாத்தோட இந்த இது ரொம்ப கஷ்டம். 4 எல்லாருக்குமே தெரியும். FOUR 432. இங்கே ரொம்ப முன்னாடி எனக்கு கொஞ்சம் தெரியல. THIRTY TWO2 32. இதோட நம்ம இன்னைக்கான வீடியோவை முடிச்சுக்கலாம்.